ரட்சிப்பு நீரே, ராஜாவும் நீரே, என் துணையும் நீரே, துணையாளரே. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே இவ்வாறாக வாசிக்கிறோம். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் முழுவதுமாக நாம் வாசிக்கின்றதான பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு கொடுத்த கட்டளையாக இந்த 12 இயேசு அனுப்புகிறதான பொழுது அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது என்னவென்றால் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். அந்த கட்டளைகளில் ஒன்றுதான் முடிவு பரியந்தம் நிலைநிற்க வேண்டும். காரணம், கடைசி நாட்களில் அவருடைய நாமத்தினால் உலகத்தாரால் பகைக்கப்படுகிறதான சூழ்நிலை வரும், உபத்திரவங்கள் வரும், கஷ்டங்கள் வரும், ஒருவேளை மரணத்தை கூட சந்திக்க நேரிடும். அப்படி இருந்தும் கர்த்தருடைய உன்னதமான பணியில் நிலைநிற்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அப்படி நிலைத்திருப்பவர்கள் தான் ரட்சிக்கப்படுவார்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட பலவிதமான கஷ்டங்களும் வேதனைகளும் மனிதருடைய வாழ்க்கையில ஏற்படுகிறதான பொழுது நிச்சயமாக உண்டாகிறது. இந்த உபத்திரவங்கள் எல்லாம் அனுதின வாழ்க்கையில் நாம் சந்திக்க நேரிடுகிறது. காரணம், ஆண்டவர் ஏற்கனவே அவர் சொல்லிவிட்டார், என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள் என்று. ஆடுகளை ஓநாய்க்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினாவுள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாக இருங்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஆண்டவரையே பார்த்து பெயல் செபுல் என்று சொல்வார்கள் என்றால், நாட்களில் நம்மையும் பார்த்து இந்த உலகம் சொல்வதில் எந்த விதமான ஆச்சரியம் ஒன்றுமே இல்லை. கடைசி மட்டும் கர்த்தருக்கென்று சாட்சியாக நாம் நிற்க வேண்டும். எல்லா உபத்திரவத்தையும் தெய்வ மகிமைக்காக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு மாத்திரம்தான் எனக்கு போதும் என்று சொல்லி நாம் வாழ்ந்து இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் நாம் வாழ வேண்டும். தைரியமாகவும் எந்த காரியத்தை குறித்தும் பயப்படாமலும் இருந்து அவருடைய சித்தம் செய்யும்படியாக நம்ம தெய்வ சமூகத்தில் நாம் அர்ப்பணிக்க வேண்டும். இந்த உலகமானது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாக ஒருவேளை நம்மை கொலை செய்யும்படியாக வகை தேடினாலும் நாம் ஒரு நாளும் பயப்படக்கூடாது என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஆத்மாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. முடிவு பரியந்தம் நிலைத்திருந்து ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு அவருடைய ஒவ்வொரு கட்டளைகளுக்கும் நாம் செவி சாய்த்து நாம் கீழ்ப்படிந்திருக்கிறதான பொழுது தேவ கிருபையானது நம்ம முற்றிலுமாய் நம்மை ஆட்கொள்ளும், நம்மை வழிநடத்தும். முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனை ரட்சிக்கப்படுவார். வாழ்க்கையில பலவிதமான கஷ்டங்களும் வேதனைகளும் துக்கங்களும் எதிர்ப்புகளும் கடந்து வருகிறதான பொழுது வாழ்க்கையில சோர்ந்து போகாதவர்களாய் மனம் தளர்ந்து போகாதவர்களாக நம்மை அழைத்த தேவனுக்கு முடிவறிந்தும் நாம் உண்மையாயிருந்து நாம் சோர்ந்து போகாமல் நம்முடைய ரட்சிப்பை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி காலை வேளையில கர்த்தர் விரும்புகிறார். அப்படி நாம் காணப்படுவோம். தெய்வ கிருபை முற்றிலுமாய் நம்மை சூழ்ந்து கொள்வதாக. ஆமென். செபிக்கலாமா? நேசிக்கிறதான அன்பின் நல்ல தகப்பனே, இந்த நல்ல காலை வேளைக்காய் ஸ்தோத்திரிக்கிறப்பா. நீர் தம்முடைய சீடர்களை பார்த்து சொன்னீர், என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி அப்பா, உண்மை பின்பற்றி கடந்து வருகிற எங்கள் வாழ்க்கையில பலவிதமான எதிர்ப்புகளும் சோதனைகளுக்கு வாழ்க்கையில கடந்து வருகிறதான ஒரு நாளும் ஆண்டவர் நாங்கள் தளர்ந்து போகாதவர்களாக பின்மாறி போகாதவர்களாக சகலவற்றையும் எதிர்கொண்டு நிற்பதற்கான கிருபைகளும் பலனையும் என் தேவன் ஒவ்வொருவருக்கு நீர் கொடுப்பீராக. அழைத்த அழைப்புக்கு பாத்திரமானங்களாய் நாங்கள் காணப்பட்டு உன்னை சித்தம் செய்ய ஒரு விஷயம் கூட எங்களை அர்ப்பணிக்கிறோம். பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். வரைந்தவர் நீ, என்னை கரம் பிடித்த மணவாளன் நீ, கரங்களில் என்னை வரைந்தவர் நீ, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை,
உறவும் நீரே, என் துணையும் நீரே, துணையாளரே, என் துணையும் நீரே, துணையாளரே.